கக்கூஸ் தண்ணி குடிக்கக்கூடிய தற்குறிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கே இவ்வளவு இருந்தால் எங்களுடைய வீர வரலாற்று அவங்க ஒரு இதை வைப்பாங்களே, என்ன வீர வரலாற்றின் பொன்விழாண்டா, அது இந்த 25வது ஆண்டு வீர வரலாற்றின் வெற்றி விழா மாநாடு, வீர வரலாற்றின் வெற்றி விழா மாநாடு. அந்த வீர வரலாற்றை நீங்க திரும்பி அதுலதான் ஜெயலலிதாவுக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு கக்கூஸ் கட்டினாங்க. அதுதான் அந்த வீர வரலாற்றின் வெற்றி விழா மாநாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சம்பவம். அது மேடையிலே கக்கூஸ் கட்டின ஒரு முதல் மாநாடு தான் இந்திய வரலாற்றுல, தமிழ்நாட்டு வரலாற்றுல. ட்ரெயின்ல கக்கூஸ் பார்த்திருக்கோம், பிளைட்ல பார்த்திருக்கோம், மேடையில் பார்த்தது, பஸ்ல கூட பார்த்திருக்கோம், மேடையிலேயே பார்த்தது இதுதான் முதல். அப்படியாப்பட்ட வீர வரலாற்றை நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க அந்த கதையை சொல்றாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலருக்கு கூட இது தெரிஞ்சிருக்கும். ஏன் 1-2 பேர் அந்த சோடாவை நீங்களே கூட குடித்திருக்கலாம் அப்படின்னு. அதாவது எம்ஜிஆர் ஒரு சோடா, நீங்க எம்ஜிஆர் வயசுல சோடா குடின்னு கேட்டு பாருங்களேன், அது மாதிரிதான் இருக்கும். சோடா வாங்கினாராம், குடிச்சிட்டு கதை சொல்லுவேன். சின்ன பிள்ளைல பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசிட்டு இருந்தாராம், விக்கல் எடுத்துச்சான், உடனே எம்ஜிஆர் வந்து சோடா குடின்னு சொன்னாராம். அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னே திரும்பி வந்து எனக்கு தெரியாதாடான்னு பேசியிருக்காரு. உடனே பம்பு வேணும், பைப்பு வேணும்னு சொல்லி இவர் வந்து தலைவர் ஏன் தலைவர் திட்டுறாரு, சோடா வாங்குறதுக்கு எதுக்கு இப்படி திட்டுறாருன்னு நினைச்சிருப்பாங்க. இந்த கதையை வெவ்வேறு வெர்ஷன்களை சொல்றாங்க. இன்னைக்கு வளர்மதி அக்கா சொன்ன வெர்ஷன் என்னன்னா, வளர்மதி அக்கான்னு சொல்றதுக்கே சந்தோஷப்படணும், என் வயசு கூப்பிடணும். ரைட்டு சொல்லுவோம். அரசியல்ல இந்த அக்கா இதுக்கெல்லாம் ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்குன்னு. இந்த விஜயா இருந்தா அங்கிள் அத்தைன்னுலாம் கூப்பிடலாம், அப்படி தரங்கிட்டு நாம போகலாம், அக்கானே கூப்பிடுவோம். அப்போ அவங்க வந்து எம்ஜிஆருடைய சோடா வரலாற்றை திருப்பி சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் தேவையில்லை, அவங்க தற்குறிகளுக்கு எதிர்கோலி விடுறாங்க. கக்கூஸ் தண்ணி இப்படி இருக்குன்னா எங்களுடைய வரலாற்றை பாருங்கடா. எம்ஜிஆர் சோடா கேட்டாரு, குடிச்சிட்டு பாதியை மீதி கொடுத்தாரு, கொடுத்துட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு. அந்த மீதி சோடாவை குடிக்கிறதுக்கு எங்க கட்சியுடைய இரும்பு கோட்டையாம் அதிமுகவின் நிர்வாகிகள் கூட மிகப்பெரிய தள்ளுமுள்ளு. அப்பதான் அந்த கடைக்கார அண்ணாச்சி ஒரு ஐடியாவை பண்ணாரு. ஸ்டாப், உங்களுக்கு என்ன, எச்சி சோடா குடிக்கணும் அவ்வளவுதானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, 5 நிமிஷம் அமைதியா இருங்க, லைட் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு பெரிய கழனி தண்ணியை ஊத்தி வைக்கிறதுக்கு தொட்டி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதுல அந்த சோடாவை ஃபர்ஸ்ட் ஊத்தி மீதிங்க, அதுல கூட பாருங்க சோடாவை ஊத்துனீங்கல்ல, எச்சி சோடாவை, அதுல இவர் கடை தானே வச்சிருக்காரு, இன்னொரு 10 சோடாவை எடுத்து சோடாவும் மிக்சிங் பண்ணி இருந்தாலாவது எல்லாரும் சோடா குடிச்ச கதையா போயிருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தண்ணி எடுத்து ஊத்தி சோடாவில் தண்ணீரை மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு முடக்கு. என்னன்னா சத்யராஜ் மேடைக்கு நான் எம்ஜிஆர் ஃபேன் சொல்லிட்டு இந்த காட்சி அப்படியே ஒரு படத்துல எடுத்து வச்சு விட்டா போல. ஆமா, புரட்சி தலைவர் குடித்தவுடனேயே மீதியை அந்த கடைக்காரனிடத்திலே கொடுக்கிறார். அதை வாங்கி குடிப்பதற்கு ஏகப்பட்ட போட்டி. ஒரு அண்டாவை கொண்டு வந்து அந்த சோடாவை ஊற்றி அதற்குள்ளே தண்ணீரை நிரப்பி வந்திருக்கிற கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் தர சொல்லி உத்தரவு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு. இது நடந்த சம்பவம்.